Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு கடந்த 10 நாட்களா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 5000 பாயிண்ட்ஸ்க்கு மேல ஸ்டாக் மார்க்கெட்ல சென்செக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பயப்படணுமா, பணத்தை எடுத்துறணுமா, ஏன்னா மிகப்பெரிய கிராஷ் வரப்போகுதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு நம்ம நிறைய நியூஸ் ஆர்டிகல் நம்ம படிக்கிறோம். அதனால இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து கால் பண்றாங்க, அவங்களுக்கு ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 பாயிண்ட்ஸ் வந்து ஆல் டைம் பீக்ல இருந்து இறங்கி இருக்கு. 85,000ல இருந்து சென்செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 79,400 வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ நியூஸ்ல வந்து படிச்சேன் என்னன்னா 37 லட்சம் கோடி வந்து முதலீட்டாளருக்கு இழப்பு அப்படின்னு படித்தேன். ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுடைய டோட்டல் சந்தை மதிப்பு எவ்வளவு? 37 லட்சம் கோடி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இழப்பு அப்படின்னா அப்போ சந்தை மதிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 437 lakh crore. ஸோ 437 லட்சம் கோடி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுடைய டோட்டல் சந்தை மதிப்பு. அதில் 37 லட்சம் கோடின்றது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 10%. ஸோ கடந்த ஒரு 10-15 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்குன்னா சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.3% ஃபாலோ ஆயிருக்கு, நிஃப்டி வந்து 6.8% ஃபாலோ ஆயிருக்கு, ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 9% வந்து ஃபாலோ ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மார்க்கெட் வந்து ஆல் டைம் பீக் டச் ஆச்சு அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இது வந்து நேச்சுரல், எவ்ரி இயர் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ சென்செக்ஸ் வந்து 85,000 வந்து வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோலேருந்து வளர்ந்துருக்கு? லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளோ இருந்ததுன்னா 42,000 பாயிண்ட்ஸ் இருந்தது. ஸோ 42,000 இருந்து இன்னைக்கு ஒரு 4 வருஷத்தில் வந்து டபுள் ஆயிருக்கு. அதுவே கொரோனா டைமில் மார்க்கெட் வந்து ஒரு 30% ஃபாலோ ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 29,000 பாயிண்ட்ஸ் இருந்தது சென்செக்ஸ். இன்னைக்கு 29,000 பாயிண்ட்ஸ்லேருந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 85,000 கிட்டத்தட்ட 3 times வந்து மார்க்கெட் வந்து க்ரோ ஆயிருக்கு. பட் மிகப்பெரிய புல் மார்க்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2003 இருந்து 2007 வரைக்கும் நம்ம சொல்லலாம். 2003 4,700 கிட்டத்தட்ட 5,000 பாயிண்ட்ஸ் கூட இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டு. அங்கிருந்து 2007 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,000 புள்ளிகள் வந்து டச் பண்ணுச்சு. அப்போ கிட்டத்தட்ட 4 மடங்குக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து க்ரோ ஆச்சு 2003 2007 வரைக்கும். ஆனால் அந்த 2003 2007 வரைக்கும் க்ரோ ஆகும்போது தொடர்ந்து க்ரோ ஆகிட்டே இருக்க கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா 15% 27% வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகி தான் க்ரோ ஆச்சு. ஸோ எப்பவுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஏறாது, ஃப்ளாட்டாகவும் இருக்காது. நமக்கு சம்டைம்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன் டைமில் நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் தான் நமக்கு வந்து லாஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், டைரெக்டாக ஈக்விட்டி வாங்குறவங்களா இருக்கட்டும், குவாலிட்டியான கம்பெனியில் குவாலிட்டியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போன செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையுமே குறைஞ்சது 10%லேருந்து 20% வரைக்கும் கேஷ் வச்சுருந்தாங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும்போது குவாலிட்டியான கம்பெனிஸில் ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி குவாலிட்டியான கம்பெனிஸ்லாம் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஃபண்ட் மேனேஜர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால எல்லா ஃபண்ட்ஸ்லையுமே 10%லேருந்து 20% வந்து கேஷ் வச்சுருந்தாங்க. இப்போ செப்டம்பர் மாதம் நிறைய முதலீடாளர்கள் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ண மணி எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி டவுன்ஸ் வந்துச்சுன்னா பயன்படுத்துறதுக்காக வந்து கேஷ் வச்சிருந்தாங்க. அது எல்லாமே இப்போ வந்து டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. ஸ்டில் ஒரு 5% வந்து கேஷ் வச்சிருப்பாங்க சில ஃபண்ட்ஸில், டிபெண்டிங் அப்பான் த ஃபண்டோடைய பொசிஷன் பொறுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி டைமில் குவாலிட்டியான கம்பெனிஸில் அவங்களுடைய அலோகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி டைமில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5% 10% மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிஞ்சால் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ணாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் பண்ணுவாங்க. பட் இன்கேஸ் உங்ககிட்ட சஃபிஷியண்டாக கேஷ் இருக்குது, எக்ஸ்ட்ரா மணி இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அந்த பணம் குறைஞ்சது 5 இயர்ஸுக்கு தேவைப்படாத பணமாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்கிட்ட பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, மார்க்கெட் வேலை ஃபாலோ ஆயிருக்கு, நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு 1 இயரில் எடுத்துடலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இன்கேஸ் 1 இயரில் மார்க்கெட் ரெக்கவர் ஆகலை, இல்லை வேறு ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வருது, மார்க்கெட் ஃபாலோ ஆகுது அப்படின்னா அப்போ நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது டிப் வரும்போது இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா மணி இருந்தால். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் அடுத்த 5 வருஷத்துக்கு தேவைப்படாத பணமாக இருக்கணும். இதான் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது. இப்போ ஏன் மார்க்கெட் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா வார் நடந்துட்டு இருக்கு, இஸ்ரேல் ஈரான் வார்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வார் சூழ்நிலைகள் வரும்போது சில இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிருந்து மணியை எடுத்துகிட்டு போய் வேற கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுடைய சேஃப்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க, ஒரு போர்ஷன் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ சில பேர் சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா சைனாவில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் கடந்த 5 வருஷமாக பெருசாக க்ரோ ஆகவே இல்லை. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட மார்க்கெட் வந்து அவங்க மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே அது அந்த ஸ்டாக் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இல்லைன்றதுனால ஒரு போர்ஷன் ஆஃப் த கேஷ் வந்து சைனாக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிருந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து சைனாக்கோ இல்லை வேற கண்ட்ரிக்கோ போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா
திரும்ப இந்தியா கண்டிப்பாக வருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா பொட்டன்ஷியல் நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ் வந்து ஹை பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய எக்கானமி வந்து இந்தியா தான் வேர்ல்டு லெவலில். ஸோ அதனால திரும்ப வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவுக்கு தான் வருவாங்க. ஸோ அதனால திரும்ப வரும்போது திரும்ப மார்க்கெட் ரேலி ஆகும். ஸோ இப்போ கரண்ட்லி வந்து ஒரு 5 to 10% மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா உங்கள் ஃபண்டில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோலாம் டவுன் ஆயிருக்கலாம். ஆனால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 monthsக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து நெகட்டிவ்ல காமிக்கும். பட் இதே ஒரு 3 years முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 10 years முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஆவரேஜாக 18 to 20% ப்ராஃபிட்ல தான் கண்டிப்பாக இருப்பீங்க. டிபெண்ட் பண்ண ஸ்கீம் நீங்கள் 100% ஈக்குவல் இருந்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஈவன் ஹைபிரிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கூட 15 to 20% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுடைய கோல் வந்து லாங் டேர்மாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஷார்ட் டேர்ம் மணியை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்பவுமே லாங் டேர்ம் ஒரு 5 years டியூரேஷன் இருக்கிற மணியை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு லெசனாக எடுத்துக்கோங்க. இப்போ எதனால மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்ற ஒரு லேர்னிங்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த தடவை ஸ்டாக் மார்க்கெட் இதை விட பெருசாக ஃபாலோ ஆனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நிறைய பேர் வந்து கோவிடுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கோவிட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த அளவுக்கு க்ரோ ஆச்சுன்றதுனால இன்னைக்கு கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் நிறைய பேர் கோவிடுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக மார்க்கெட் கிராஷ்னு என்னன்னு தெரியாது. ஒரு 5 to 10% ஃபால் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன். அந்த கரெக்ஷன் வந்து நிறைய பேர் கிராஷ்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் கிராஷ் கிடையாது. கண்டிப்பாக இது வந்து ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன் தான். இந்த மாதிரி கரெக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்று நம்ம இன்வெஸ்டர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான கம்பெனிஸில் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு 5% மார்க்கெட் அப் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணாட்டியுமே கூட நம்முடைய போர்ட்ஃபோலியோ வந்து 7 to 8% க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது. தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணவங்க ஸ்டே இன்வெஸ்டட். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பயப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.